எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3லேருந்து 4 மாதமாக பார்த்தீங்கன்னா வந்து எவர்காம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அது மட்டும் ஃபுல் ரிவ்யூ பண்ணிட்டுன்னு சொன்னீங்க. எனக்கு அந்த பிராண்டை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் சமீபமாக பார்த்தீங்கன்னா வந்து எவர்காமே வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஒன் ஆஃப் த பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ரொஜெக்டர் தான் அன்பாக்சிங் அது மட்டும் ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க இந்த எவர்காமோட ஒரு ப்ரொஜெக்டரு. இது ஒரு பட்ஜெட் ப்ரொஜெக்டர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தான் இவ்வளோ பட்ஜெட்டில் வந்து எந்த அளவுக்கு இந்த ப்ரொஜெக்டர் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இது பட்ஜெட் ப்ரொஜெக்டராக இருக்கிறதால எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில் தான் இந்த ப்ரொஜெக்ட் இருக்குது. அதனால் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ணி வந்துடுறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் நம்ம கையில் இருக்குது. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது. பாக்ஸே ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. எல்இடி ப்ரொஜெக்டர் டைம் டு என்ஜாய்னு சொல்லிட்டு பாக்ஸில். அது மட்டும் இல்லாமல் இது ஒன்லி ஒன் கலரில் வருது. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ப்ளூ கலரில் பார்க்குறேன். இல்லை ஸ்பெக்ஸை நான் இப்போயே நான் வந்து சொல்லிடுறேன். இதோட இமேஜ் சிஸ்டம் வந்து டிஎஃப்டி, அது மாதிரி லைட் சோர்ஸ் வந்து எல்இடி, அது மட்டும் இல்லாமல் பவர், அது மட்டும் இல்லாமல் கூட வந்து 20,000 ஹவர்ஸ், 20,000 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்பீங்க. இதில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.6லேருந்து 4 மீட்டர். அது மேலே ஒயிட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக தான் அமுச்சுட்ருக்காங்க. மேலே உள்ளதை எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு யூசர் மேனுவல் தான் வருது. யூசர் மேனுவல் என்றைக்குமே ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிங்க. அது நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ யூசர் மேனுவல் எடுத்து சைடில் வச்சலாம். இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் எடுக்கலாம். ப்ரொஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி அழகான விதத்தில் இருக்குது. நம்ம சைடில் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அடாப்டர் ஒன்று கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதோட பவர் கேபிள். இது நம்ம பவர் யூஸ் பண்ணிக்கிறது. கூட பார்த்தீங்கன்னா ஏவி அவுட்புட் பின் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு ரிமோட் ஒன்று இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி போகிற இந்த சின்ன நம்ம வாட்சுக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த பேட்ரி, இதில் இன்பில்டாக பேட்ரி வராது. நம்ம பேட்ரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வாங்க ஃபைனலாக வந்து ப்ரொஜெக்டரை பார்க்கலாம். இப்போ ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா வந்து வாவ் ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. டிஃபன் பாக்ஸே தான் சொல்ல போனால். ஆனால் கொஞ்சம் கனமாக இருக்குது. ப்ரொஜெக்டர் சின்ன ப்ரொஜெக்டில் கொஞ்சம் கனமாக இருக்க ப்ரொஜெக்ட் இப்போ தான் நான் முதல் தடவை பார்க்குறேன். ஆனால் ப்ரொஜெக்டர் ரொம்ப காம்பேக்டாக. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்குது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அது லென்ஸ் நல்லா தெரியுது. பேக்கில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஃபேனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் போடுறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. அது மாதிரிலாம் இன்ஃப்ரைட் ஒன்று இருக்குது. அது மாதிரிலாம் யூஎஸ்பி போடுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. அதுதான் ஏவி போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் HDMI போடுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது டேரெக்டாக நம்மளால் பவர் பேங்கில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா 5.1 ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணலாம். டிஎஃப்டி கார்டு போட்டுக்கலாம். ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக இது பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன், ஓகே பட்டன், கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பில்ட் குவாலிட்டி பார்த்தா ரொம்ப சாலிடாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க கீழே வைக்கிறதுக்கு. இது ட்ரைபாடில் மாட்டிக்கலாம். ஓவராலாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு என்னை பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரைபாடில் வச்சுருக்கேன். ட்ரைபாடில் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து டேபிள் வச்சு கூட பார்க்கலாம். நம்ம பவர் பேங்க்லேயே நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீடியோட குவாலிட்டிலாம் பாருங்கள். நான் பேசுகிறேன் நடுவில். வந்து நம்ம இதோட மியூசிக் குவாலிட்டி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்களே வந்து பாருங்கள் இதோட மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். டிவைஸாக இருந்தாலும் வந்து மியூசிக் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து அப்படியே என்னோடய ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போ சன்லைட்டில் இது வந்து எப்படி கொஞ்சம் உங்களுக்கு லைட் தெரியுதான்னு கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் பாருங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து லூமியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது தான். நான் லூமியன்ஸ் எவ்வளோன்னு சொல்லலை, நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போ நான் திரும்பியும் வந்து டார்க் ஆக்குறேன். டார்க் ஆக்கும்போது எந்த அளவுக்கு, ஏன்னா உங்களுக்கு இதில் வர பிரைட்னஸ் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் வந்து சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு பிக்சல் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 60 இன்ச் வரைக்கும் தான் உங்களுக்கு நான் பெருசாக்கியிருக்கேன். ஆனால் வந்து 110 வரைக்கும் பெருசாக்கணும், இன்னும் பிக்சல் பிரேக் ஆகிடும். சரி வாங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படி வாங்குற சொல்லிட்டு அதை பற்றி நம்ம தெளிவாக இப்போ நம்ம பேசலாம். ஸ்மைலில் பார்த்தீங்கன்னா இந்த எவர்காம் பிராண்டோட ப்ரொஜெக்டர் அன்பாக்சிங் நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ப்ரொஜெக்டர் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். நான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஜெக்டர் சொன்னால் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப துல்லியமாக நான் டெஸ்ட் பண்ணுவேன். நான் பண்ண சின்ன ப்ரொஜெக்டர்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து A கிளாஸில் கொடுப்பேன். ஏன் என்ன காரணம்னா, நான் வீடியோவிலே இதோட லூமியன்ஸ் சொல்லலை, 85 வரைக்கும் என்னோடய டெஸ்டிங்கில் லூமியன்ஸ் வருது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில், இந்த பட்ஜெட் ரேஞ்சில், இந்த சின்ன ப்ராஜெக்டில் வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் அதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். இதோட ப்ரைஸ் என்ன, இந்த ப்ராடக்ட் நீங்கள் அஃபிஷியலாக வாங்கணும்னா நீங்கள் வந்து AliExpressல தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அவங்களோட அஃபிஷியலான ரீசேலர் இது. உங்களுக்கு வாங்குறதால உங்களுக்கு வந்து வாரண்ட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2920 ரூபா வரும். டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 3000 வரும். பாக்ஸ் சின்னது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதால கஸ்டம் டியூட்டி எதுவுமே வராது. உங்களுக்கு 15 நாளுக்குள்ளே ரீச் ஆகிடும். இது வந்து அஃபிஷியலாக நீங்கள் வந்து அவங்க கம்பெனி ரீசேலர் தான் வாங்க போகிறீங்க. இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்டோட ப்ரோஸ் சொல்லப்போனால் இது ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் சொல்லலாம். இது வந்து நீங்கள் அந்த சன்லைட்டு கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இது மாதிரி சின்ன ப்ரொஜெக்டர்லாம் லைட்டாக கூட தெரியாது. ஆனால் இதில் சின்ன ப்ரொஜெக்டில் வந்து ஓரளவுக்கு லைட்டாக தெரியுது. ஆனால் டார்க் ரூமில் பார்த்தா தான் இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இதில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து HDMI கேபிள் போட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் இணைச்சிக்கலாம். HDMI கேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் வந்து உங்களோட மொபைல்லேருந்து கூட மிரரிங் பண்ண முடியும். மிரரிங் பண்ணுறதுக்கு HDMI அந்த USB கேபிளையும் நீங்கள் ஜாயின் பண்ணி மிரரிங் பண்ணணும். இல்லைனா வந்து உங்களை ஆண்ட்ராய்ட் ஸ்டிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், ப்ளே ஸ்டேஷனை ஜாயின் பண்ணிக்கலாம், டிவியை AV அவுட்புட் அந்த கேபிள் இருந்தால் டிவியை ஜாயின் பண்ணி எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ சைஸ் லென்த் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சுருக்கமாக வீடியோ டெஸ்ட் மட்டும் கொடுத்தேன். கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அதோட மியூசிக் ஆடியோ சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு கேட்டேன். சவுண்ட் குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதுக்கு நல்லா இருக்குது. ஃபோக்கஸும் வந்து எல்லாமே பக்கவாக இருக்குது. நான் இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணும்போது ஃபோக்கஸ் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அதிலே உள்ள ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் இந்த ப்ராடக்ட் வேல்யூ ஆஃப் த மணி தான் சொல்லலாம். ப்ரோஸுக்கு கான்ஸ்ன்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் ஆகிறதால இதில் எனக்கு கான்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெருசாக பிடிக்கல. என்ன காரணம்னா இதை நான் வந்து அதிகமாக ஒரு படம் பார்க்குற வரைக்கும் யூஸ் பண்ணலாமா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூடாக தான் செய்யும். ப்ரொஜெக்டர்னால் அது தான். ஆனால் நீங்கள் வேறு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பெரிய ப்ரொஜெக்டர் 6000 ரூபா 10,000 ரூபாயில் நீங்கள் ப்ரொஜெக்டர்லாம் வாங்கணுச்சுன்னா ஆல்ரெடி நான் ப்ரொஜெக்டர் நிறைய பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டு போய் பார்த்து உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஜெக்டர் செலக்ட் பண்ணிங்க. இது பட்ஜெட்டில் இருக்கிறதால வீட்டில் உள்ளவங்களுக்கு 5.1 ஹோம் தியேட்டர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகும். யாருக்கா கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்குறது, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால் போதுமான அளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் மறந்துடாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. லைக் பண்ண மறந்துடுங்க. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் மறந்துடாங்க. அது மட்டும் நம்ம ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மட்டும் டெலிகிராம்லாம் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Until signing off from Ahmed. Bye.